வணக்கம். இன்னொரு ஊடகத்தினுடைய அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ சமீப காலத்தில் சோஷியல் மீடியாவில் ஆடியோ ரிலீஸஸ் நிறையா நடக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஆடியோக்கள் நம்ம தொடர்ந்து உலவரத்தை பார்க்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. இந்த ஆடியோக்களை பற்றி நமக்கு என்ன மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம்னா, இது தனி மனிதர்களுக்கு 2 பேருக்கு நடந்த உரையாடல் தான். இந்த ஆடியோக்கள் இப்போ யாரால் ரிலீஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான அந்த சோர்ஸ் நமக்கு புரியல. திருச்சி சூர்யாங்கிறவர்கிட்டேருந்து வருது, சிலது யூடியூப் ரூட்டஸ் போடுறாரு, சிலது ட்ரைப்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இதனுடைய சோர்ஸ் நமக்கு உண்மையிலே அத்தன்டிக்காக நமக்கு தெரியல. இது மேபி இந்த சாட்டை துறைமுருகன் அரசானப்போ அவர் கொடுத்த அந்த ஃபோன்லேருந்து போலீஸால் எடுக்கப்பட்டு அவர்கள் மூலம் தான் சிறிதாக இந்த ஆடியோக்கள் ரிலீஸ் பண்ணப்படுறதா நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, இந்த எலெக்ஷனுக்கு விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி, பை எலெக்ஷனுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பற்றி படு கேவலமான பாட்டுகள்லாம் பாடி அசிங்கப்படுத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை திருமுருகனும் சீமானும் இப்படி பண்ணதால் இதுக்கு எதிர்வினையாக தான் இவங்களுடைய பற்றிய பர்சனல் டயலாக்ஸ், பர்சனல் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி இவங்களை அசிங்கப்படுத்துகிறதா. அதாவது போலீஸே இது அசிங்கப்படுத்துது, இல்லாட்டி திமுக அரசாங்கம் சொல்லி இந்த அசிங்கத்தை அரங்கேற்றுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு விதமான தியரி உலகத்தை நம்ம பார்க்குறோம். நமக்கு இது ஏன் ரிலீஸ் ஆச்சு, எப்படி ரிலீஸ் ஆச்சுங்கிறது இப்போ நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது மிகப்பெரிய கேள்வி. அதை பற்றி அதுக்குள்ளே நம்ம போகல. ஆனால் இந்த கான்வர்சேஷன்ஸில் வர, இந்த உரையாடல்களில் வர கண்டென்ட் இருக்குது பாருங்களா, அதை பற்றி தான் இப்போ நம்மளுடைய கவலை. ஒரு கட்சி நடத்துகிறாங்க, அரசியல் கட்சி. இப்போ நம்ம பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்களாம் உரையாடல்லாம் நடத்தியிருப்பாங்க, ஃபோன் உரையாடல்கள்லாம் இருக்கும். அந்த காலத்தில் இந்த தொழில்நுட்பம் இல்லாததால் அவங்க என்ன உரையாடல் பண்ணாங்கங்கிறது பொது வழியில் நமக்கு கிடைக்க பெறல. உதாரணத்துக்கு இப்போ அண்ணாதுரையும் கருணாநிதியும் அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அவங்க உரையாடலாம் இதுவரையும் வெளிவரலை. ஆனால் இப்போ தொழில்நுட்பத்தினுடைய ஒரு விளைவாக இப்போ சீமான் பேசுகிறது, சீமான் சாட்டையோட பேசுகிறது, சீமான் வேற ஒருத்தரோட பேசுகிறது, சீமான் தொண்டர்கிட்ட பேசுகிறது, இதெல்லாமே இப்போ இன்றைக்கி நமக்கு ஆடியோக்களாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வர கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா, ஒரு டீசெண்டான ஒரு மனிதருடைய கண்டென்ட்டு மாதிரியோ, இல்லை ஒரு அரசியல் தலைவர்கிட்டேருந்து வெளிப்படுகிற ஒரு அந்த நாகரிகமோ அதில் சுத்தமாக துளியும் இல்லைங்கிறது தான் நமக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்லது ஒரு கட்சியினுடைய அதாவது தலைவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க, அவங்களுடைய கம்யூனிகேஷன் மெத்தட் எப்படி இருக்குது, ஏன் இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு லோ லெவலில் கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷனில், அதாவது அரசியல் தொடர்பியலில் இது ஒரு புதிய லோவை தொற்றுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு மேலே கீழே இறங்க முடியாது எந்த கட்சியும். எந்த கட்சி உரையாடலுமே இந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு கீழே தொட்டு போயிருக்கோ, கேவலமாக தொட்டு போயிருக்கோ, இதுக்கு கீழே இன்னமும் கீழே எந்த கட்சியாலும் போக முடியாதுங்கிற அளவுக்கு சீமானுடைய பேச்சுகளும் சீமானுடைய அந்த பாடி லாங்குவேஜ் கூட நம்ம ஈஸியாக அவர் பேசுகிறதுலேருந்து அவருடைய பாடி லாங்குவேஜை கற்பனை பண்ண முடியும். ஸோ இவ்வளவு லோ லெவல் கான்வர்சேஷன், டயலாகு, ரெட்டாரிக்கு ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டு இது பொதுமக்களுடைய பார்வைக்கு போய் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் என்னப்பா வேதனை, ப்ரைவேட்டான ஒரு கான்வர்சேஷன் ரிலீஸ் ஆகும்போது சில விஷயங்கள் வெளியே தானே வர செய்யணும்னு நீங்கள் ஆறுதல் படுத்தலாம். ஆனால் நமக்கு அது முக்கியம் கிடையாது. ஆனால் இப்போ இவர் ஒரு தொண்டர்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தைகள்லாம் பேச முடியுமா ஒரு தலைவரால்? கெட்ட வார்த்தைகள் தனிப்பட்ட முறையில் நம்ம பேசுவோம் தான், ரொம்ப கோபத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கும்போது நம்ம பேசுவோம் தான். ஆனால் சீமான் பேசுகிறதுங்கிறது
எல்லா நேரத்துலேயும் எல்லாருக்கிட்டேயும் எந்த சூழல்லையுமே வந்து ஒரு வெகு சகஜமாக கெட்ட வார்த்தை பேசுகிறதும் ரொம்ப நமக்கு நாக்கூசுகிற அளவுக்கு அந்த மொழியை பயன்படுத்துகிறதுங்கிறது தான் நமக்கு வந்து இந்த கட்சி மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் மத்தியில் இப்போ இந்த ஆடியோக்கள்லாம் லிசன் பண்ணுறவங்கலாம் இந்த கட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒருத்தருக்குமே நாகரிகம் இல்லையா, நாகரிகமாக பேச தெரியாதா, ஒரு சிவிலைஸ்டு பிஹேவியர் இவங்கள்ட்ட இருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வெறுப்பும் அவநம்பிக்கையும் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி பொது தளத்தில் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு கருத்தியலை ஏற்படுத்தியிருக்குங்கிறத நம்ம வருத்தத்துடன் தான் பதிவு செய்கிறோம். இப்போ இந்த கட்சிக்கு வேறு கொள்கை கிடையாதா? இந்த உரையாடல்களில் கட்சியினுடைய கொள்கையை பற்றியோ கட்சியினுடைய திட்டங்களை பற்றியோ கட்சி ஏன் வந்து இன்னும் ஓட்டு வாங்கலை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இல்லை. அந்த பாசிட்டிவான எந்த கம்யூனிகேஷனும் இதில் உள்ள இல்லை. இதில் பார்த்திங்கன்னா தனி மனித தாக்குதல், வசூலை பற்றி, பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதை பற்றி, பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான ஆடியோக்களும் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு தான் வருது. அதேமாதிரி இந்த கலெக்ஷன் என்னாச்சு, கலெக்ஷனை பற்றி, இந்த மாதிரி அதனால் ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு இன்னொரு தனி மனிதனுக்கும் இருக்கிற உரையாடல் மாதிரியே இந்த உரையாடல் போகிறதுங்கிறது நமக்கு வந்து இந்த கட்சி மேலே உள்ள ஒரு அரசியல் நம்பகத்தன்மை, பொலிட்டிக்கல் க்ரெடிபிலிட்டிங்கிறது சுத்தமாக போன மாதிரி தான் நம்ம இதை உணர்கிறோம். இது வந்து அந்த கட்சி வந்து திருத்திக்கணும். இது வெளிவந்துட்டதால் நம்ம சொல்லலை, இன்னும் வெளிவராத எத்தனை ஆடியோக்கள் இருக்குதோ எத்தனை வீடியோக்கள் இருக்குதோ இன்னும் என்னென்ன கான்வர்சேஷன் இருக்குங்கிறது பொதுமக்களுக்கு இப்போ சந்தேகம் பெருத்த அளவில் உண்டாயிருக்குங்கிறது தான் இதில் உண்மை. அப்போ வந்து இந்த கட்சி தலைமையாக இருக்கட்டும், இல்லை ரெண்டாம் கட்ட தலைமையாக இருக்கட்டும், இல்லை தொண்டர்களாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள ஒரு உரையாடலும் ஒரு கான்வர்சேஷனும் நடக்கும்போது ஒரு பேசிக்கான டீசன்சி வேணாமா? எதை பப்ளிக்கில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும், ஏன் கெட்ட வார்த்தைகளை நம்ம தவிர்க்கணும், இந்த மாதிரியான கம்யூனிகேஷனில் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனுடைய நம்பகத்தன்மையே இந்த ஆடியோக்கள் மூலம் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் வந்து யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக சில கான்வர்சேஷனில் வந்து கெட்ட வார்த்தைகள் தான் பிரதானமாக இருக்குது. அதேமாரி இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் எதுக்கு பயன்படுத்தியிருக்குன்னா, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறதுக்கு இந்த கான்வர்சேஷன் பயன்படுது. அதேமாரி புரோக்கரேஜ், அதாவது அரசியல் ஒரு ஆட்சி டைமில் அதிகாரிகளை மாற்றுறது, தனக்கு தேவையான அதிகாரிகளை ஒரு இடத்துல போடுறது, இந்த மாதிரியான சிபாரிசு மற்றும் புரோக்கர் அரசியலுக்கு இந்த ஆடியோக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இயல்பாகவே வந்து அந்த கட்சிகளுக்குள்ள போட்டி பொறாமை, அந்த இடைத்தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இடைமட்ட தலைவர்கள், மிடில் லெவல் லீடர்ஸ், இவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி பொறாமை, இவங்களுக்குள்ள சிறு சிறு அரசியல் பிணக்குகள், இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கும் இந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்த நம்ம பார்க்குறோம். அப்புறம் சீமான் தொண்டர்கள்ட்ட பேசுகிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இல்லை சீமான் இன்னொரு தலைவரை பற்றியோ இன்னொரு கட்சி உறுப்பினரை பற்றியோ இன்னொருத்தர்கிட்ட பேசுகிற இந்த சமாச்சாரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் கட்சிக்கே இருக்க முடியாத மிக மட்டமான வந்து ஒரு உறவு முறையாக தான் நமக்கு வந்து இதில் படுது. ஆக இந்த கட்சி வந்துக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, ஏற்கனவே ஓட்டு ஒரு 8.19க்கு மேலே போகிறது கிடையாது. கட்சியே வந்து சோஷியல் மீடியாவில் தான் இயங்குது, அதனுடைய அரசாட்சியே வந்து சோஷியல் மீடியா அரசாட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஆடியோக்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டு இவைகள் தொடர்ந்து கட்சிக்கு களங்கத்தையும் கெட்ட பெயரையும் தனி மனித ஒழுக்கத்தையும் கேள்வி கேட்குற ஒரு தன்மையும் வந்து இந்த ஆடியோக்கள் உருவாக்கி இருக்கிறதால இந்த நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் பொது வெளியில் உஷாராக இருக்கணும். என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யார் எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க எல்லாமே தெரியாது. அப்படியே ரெக்கார்ட் பண்ணோன்னா கூட நம்ம நாகரிகமாக பேசினோம்னா அந்த ரெக்கார்டால் என்ன ஆக போகுது? ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வுன்னு நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த கட்சிக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை ஓரளவு நிமிர்த்த முடியும். இல்லாட்டி இந்த கட்சி வந்து ஒரு வெகு சீக்கிரத்தில் அழிவு நோக்கி போய்கிட்டுருக்குங்கிறது தான்
நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இன்னொரு அமர்வில் வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.